ஒரு காலத்துல குந்தி போஜன ராஜ்யத்துக்கு வருகை தராரு துர்வாச முனிவர். அப்போ குந்தி ராஜ்யத்தோட இளவரசி குந்தி தேவி அவரை எல்லாவித உபசரிப்புகளோடையும் சேவைகளோடையும் ஒரு ஆண்டு காலம் அவரை பார்த்துக்கிறாங்க. அவங்களோட சேவையில மனமகிழ்ந்த துர்வாச முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு. அது எந்த வரம்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, நீ எந்த தேவரை மனசுல நினைச்சு இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அதே தேவரோட அம்சத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த மந்திரத்தை சோதிச்சு பார்க்க நினைச்ச குந்தி சூரிய பகவான் முன்னாடி போய் நின்று சூரிய பகவானை மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. உடனே சூரிய பகவான் குந்தி தேவி முன்னாடி காட்சி கொடுக்கறாரு. குழந்தையும் கிடைக்குது. ஆனா அந்த சமயத்துல குந்திக்கு திருமணம் ஆகாததால குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியல, திகிச்சு போறாங்க. உடனே தோழியோட உதவியால குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு கங்கை ஆற்றுல விட்டுடுறாங்க. அதே சமயத்துல அதிரதன் ராதை அப்படிங்கிற தம்பதிக்கு குழந்தை இல்லாததால அவங்களும் சோர்வா இருக்கிறாங்க. அப்போ ஆத்துல வர இந்த குழந்தைய பார்த்து அதிரதன் அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்க. அதிரதன் யாருன்னா, பிதாமகர் பீஷ்மரோட தேரோட்டி தான் அதிரதன். பிறக்கும் போதே நல்ல பொலிவோடையும் கவச குண்டலத்தோடையும் சூரிய பகவானோட அதே பிரகாசத்தோடையும் பிறந்திருக்காரு நம்ம கதாநாயகன் கர்ணன். இப்போ அதிரதன் ராதை கிட்ட இருந்து வளர்ந்துட்டு வராரு. சின்ன குழந்தையில இருந்தே அவருக்கு போர்க்கலைகள் மேலேயும் வில்வித்தை மேலேயும் அதிகம் ஆர்வம் இருந்திருக்கு. அதை முறையா கத்துக்கணும்னு ஆசிரியரை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருமே அவருக்கு கற்றுக் கொடுக்க முன் வரல. காரணம், அவர் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்றனால. சரி, இன்னும் துரோணாச்சாரியார் கிட்ட போய் கேட்குறாரு, நான் உங்க மாணவனாகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார், இது சத்திரியர்களுக்கான இடம், நீ ஒரு தேரோட்டியின் மகன், நீ இங்க கத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அமிச்சிடுறாரு. அவமானப்படுத்திட்டாங்கிற விரக்தியிலையும் எப்படியாவது இதை கத்துக்கணுங்கிற ஆர்வத்திலையும் நேரா போய் பரசுராமரை பாக்குறாரு. பரசுராமர் யாருன்னா துரோணாச்சாரியாரோட குரு. ஆனா பரசுராமரோ பிராமணர்களுக்கு மட்டும்தான் போர்க்கலைகளை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இது தூரத்துல இருந்து கவனிச்ச கர்ணன், இங்கேயும் நம்ம தேரோட்டி மகன்னு உண்மைய சொன்னா நமக்கு இங்கேயும் சொல்லித்தர மாட்டாங்கன்னு நினைச்சு தன்னை ஒரு பிராமணனா மாத்திக்கிட்டு பரசுராமர் கிட்ட போய் மாணவனா சேர்றாரு. எல்லாவித வில்வித்தைகள் போர்க்கலைகள் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. எல்லாவித கலைகளையும் கத்துக்கிட்டு பரசுராமருக்கு இணையானவரா மாறுறாரு கர்ணன். ஒரு நாள் மதியம் மரத்தடியில தூங்குறதுக்கு தலையணை எடுத்துட்டு வர சொல்லி கேட்கிறாரு பரசுராமர் கர்ணன் கிட்ட. ஆனா கர்ணனோ தலையணைக்கு பதிலா என் மடியில தலை வச்சு படுங்கன்னு வேண்டி கேட்கிறாரு. பரசுராமரும் கர்ணனோட மடியில தலை வச்சு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு ராட்சச தேனி வந்து கர்ணனோட தொடைய தாக்குது. அவரோட கால்ல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. இத எதிர்ச்சியா கண் விழிச்ச பரசுராமர் பாக்குறாரு. இப்படி ரத்தம் வழியுதே, நீ ஏன் எழுப்பலன்னு கேக்குறாரு. நான் எழுப்புனா உங்க தூக்கம் கலைஞ்சிருமேன்னு எழுப்பலன்னு கர்ணன் பதில் சொல்றாரு. இதை கேட்டதும் பரசுராமருக்கு சந்தேகம் வருது. ஒரு பிராமணனால இப்படி இருக்கவே முடியாது, உண்மைய சொல்லு, நீ யாருன்னு கேக்குறாரு. அப்போதான் தான் யாருன்னு கர்ணன் பரசுராமர் கிட்ட உண்மைய சொல்றாரு. தான் பிராமணன் இல்லைன்னோ தான் ஒரு தேரோட்டியின் மகன்னு உண்மைய சொல்றாரு. இதனால கடும் கோபம் கொண்ட பரசுராமர் கர்ணனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு. அது என்ன சாபம்னா, பிரம்மாஸ்திரம் போன்ற ஆயுதத்தோட பயன்பாடு உனக்கு மறந்து போயிடணும்னு சாபம் கொடுக்கறாரு. இதை கேட்டதும் கர்ணனுக்கு பேரதிர்ச்சி. தன்னை அவமானப்படுத்தி எல்லாரும் புறக்கணிச்சதை பரசுராமர் கிட்ட எடுத்து சொல்றாரு. அதனாலதான் நான் இந்த மாதிரி பொய் சொல்லி உங்ககிட்ட கத்துக்க வேண்டியதாயிருச்சுன்னு அவரோட நிலைமைய புரிய வைக்கிறாரு. அதை கேட்டதும் மனமிறங்கின பரசுராமர், நான் கொடுத்த சாபத்தை திரும்ப எடுத்துக்க முடியாது, நான் உனக்கு ஒரு பரிசளிக்கிறேன்னு சொல்லி பார்கவாஸ்திரம் அப்படின்ற ஒரு தெய்வீக ஆயுதத்தோட விஜயா அப்படின்ற வில்லையும் சேர்த்து கர்ணனுக்கு பரிசா கொடுக்கறாரு. அத்தோட மட்டும் இல்லாம நீ நீண்ட புகழோடையும் பெருமையோடையும் வாழணும் அப்படின்னு ஆசிர்வதிச்சு அனுப்பி வைக்கிறாரு. பரசுராமர் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட கர்ணன் ஒரு சில காலம் சில பயிற்சியில ஈடுபடுறாரு. அதுல ஒரு பயிற்சி தான் சப்தவேதி வித்யா, அதாவது சத்தத்தை கவனித்து இலக்கை தாக்கும் திறன். அந்த பயிற்சியின் போது தவறுதலா ஒரு காட்டு விலங்குன்னு நினைச்சு பசுவை அம்மால எய்து கொன்னுடுறாரு. அது அந்த பசுவை வளர்த்த பிராமணருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துது. அதனால அந்த பிராமணர் கர்ணனை பார்த்து சாபம் விடுறாரு. ஒரு உதவியற்ற விலங்கை நீ கொன்னதால அதே மாதிரி உதவியற்ற நிலையில நீயும் கொல்லப்படுவ,
ஒரு சிக்கலான சூழ்நிலையில உன்னோட கவனம் சிதறடிக்கப்பட்டு நீ கொல்லப்படுவ அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. பிற்காலத்துல அங்க தேசத்தோட அரசனாகிறாரு நம்ம கதாநாயகன் கர்ணன். அங்க தேசம் துரியோதனன் கர்ணனுக்கு தானமா கொடுத்தது. அதை ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருங்கிறத பின்வரும் பதிவுகள்ல பார்க்கலாம். ஒரு நாள் அங்க தேசத்தை தன்னோட தேர்ல சுற்றி வராரு கர்ணன். அப்போ ஒரு சிறுமி தன்னோட பானையிலிருந்து நெய் கொட்டிட்டு இருக்கிறத பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சிறுமி கிட்ட போய் எதுக்கு அழுகுறன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சிறுமி தன்னோட பானையிலிருந்து நெய் கீழே சிந்திட்டு இருக்கணும், அது தெரிஞ்சா அவங்க சித்தி அவங்கள திட்டுவாங்கன்னு சொல்றாங்க. உடனே கர்ணன் சரி விடு, நான் உனக்கு புது நெய் தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சிறுமி இல்ல இல்ல, எனக்கு மண்ணுல சிந்தின அதே நெய் தான் வேணும்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே கர்ணனும் மண்ணுல சிந்தின நெய்ய தன்னோட உள்ளங்கையில எடுத்து பிசைந்து மண்ணு தனியா நெய் தனியா பானையில ஊட்டி கொடுக்கறாரு. அந்த சமயத்துல வலியால துடிக்கிற ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. அந்த குரல் பூமாதேவியோடது. ஒரு சிறிய குழந்தைக்காக நீ பூமாதேவிக்கு மிக பெரிய வலியை கொடுத்துட்டேன்னு சொல்லி கர்ணனுக்கு சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான போர்ல இதே மாதிரி உன்னோட தேர் சக்கரம் மண்ணுல சிக்கி நீ எதிரிகள் முன்னாடி பலவீனமா நிப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாங்க. இதே மாதிரி 3 வெவ்வேறு சூழ்நிலைகள்ல கர்ணன் பெரும் சாபங்களை வாங்கிடுறாரு. கர்ணன் பரசுராமர் கிட்ட இருந்து போர் பயிற்சிகளை முடிச்சிட்டு வர்ற அதே வேளையில துரோணாச்சாரியார் கிட்ட இருந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்களோட போர் பயிற்சிகளை முடிச்சிட்டு அஸ்தினாபுரம் திரும்புறாங்க. அந்த சமயத்துல அஸ்தினாபுரத்தோட அரசர் திருதராஷ்டிரருக்கு யாருக்கு அடுத்து இளவரச பட்டம் கொடுத்து அறிவிக்கிறதுங்கிறதுல குழப்பமா இருக்கு. அதனால மகாமந்திரி விதுரரோட ஆலோசனையோட கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு போட்டி ஒண்ணு நடத்துறாங்க. அந்த போட்டியில துரியோதனன் பாண்டவர்கள் ஒருத்தரையா வீழ்த்திட்டு வராரு. கடைசியா அர்ஜுனன் ஒரு அம்பை எய்து துரியோதனனை பனியால உரைய செய்திடுறாரு. அதுக்கு மேல அர்ஜுனனை தாக்க முடியாம நிக்கிறாரு துரியோதனன். உடனே அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றாருங்கிறத அறிவிக்க முற்படுறாங்க. யாருமே எதிர்பார்க்காத அந்த சமயத்துல திடீர்னு மைதானத்துக்குள்ள ஒரு அம்பு வந்து துரியோதனனை அந்த பனியிலிருந்து விடுவிக்குது. மைதானத்துல இருக்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அந்த அம்பு வந்த திசைய. அந்த அம்பு எய்தது யாருன்னா நம்ம கதாநாயகன் கர்ணன். உடனே மைதானத்துல இருந்த துரோணாச்சாரியார் போட்டி நடக்கிற இடத்துல அம்பைய உனக்கு யார் உரிமை கொடுத்ததுன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கர்ணன் ஒரு வில்லாளனுக்கு யார் உரிமை கொடுக்கணும், அர்ஜுனன் தான் உலகத்திலே மிக சிறந்த வில்லாளன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் அவனை விட மிக சிறந்த வில்லாளங்கிறத நிரூபிக்கணும், எனக்கும் அர்ஜுனனுக்கும் போட்டி வைங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அத குலகுரு மறுக்கிறாரு. ஒரு தேரோட்டியின் மகன் எப்படி இளவரசருக்கு இடையா போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதையே எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. அதனால அவமானப்பட்டு நிக்கிறாரு கர்ணன். உடனே துரியோதனன் என்னோட தந்தைக்கு கீழே இருக்கிற அங்க தேசத்தை நான் கர்ணனுக்கு தானமா வழங்குறேன், இப்போ அவனுக்கு அரசுரிமையும் இருக்கு, இனி அவர் அர்ஜுனன் கூட போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போட்டி நடைபெறுது. 2 பேரும் சமமா போட்டியிடுறாங்க. போட்டியோட பாதையிலேயே சூரியன் அஸ்தமிச்சதால போட்டி நிறுத்தப்படுது. இப்படி சபை முன்னாடி கர்ணன் அவமானப்பட்டு நின்ற போது துரியோதனன் தக்க சமயத்துல அங்க தேசத்தவருக்கு வழங்கி அவரை கௌரவப்படுத்துறதால துரியோதனன் மேல கர்ணன் மிகுந்த பற்றோடையும் நட்போடையும் விசுவாசத்தோடும் இருக்காரு. கர்ணனும் துரியோதனனும் நல்ல நண்பர்களா இருக்காங்க. ஒரு சில காலத்துக்கு அப்புறம் திரௌபதி நாட்டுல திரௌபதிக்கு சுயம்வரம் நடத்துறதா அவரோட தந்தை திரௌபதி மகாராஜா அறிவிக்கிறாரு. அதுல துரியோதனனும் கலந்துக்கிறாரு. துரியோதனனுக்கு துணையா கர்ணனும் அங்க போயிருக்காரு. அந்த சமயத்துல திரௌபதியின் அண்ணனான திருஷ்டத்யுமன் ஒரு அம்ப வான் நோக்கி எய்து போட்டியோட விதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் எய்த அம்பு வான் திரையை கிழிச்சு ஒரு மீனோட உருவத்தை காட்டுது. அந்த மீன் ஒரே இடத்துல இல்லாம வேகமா அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்டு இருக்கு. அந்த மீனோட பிரதிபலிப்பு கீழே இருக்கிற ஒரு குட்டையில தண்ணி மேல தெரியுது. அந்த பிரதிபலிப்பை வச்சு அந்த மீனோட கண்ணை சரியா வில்லால தாக்கணும். அதுதான் அந்த போட்டியோட விதி. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பேரழகியான அக்னியுதித்த திரௌபதியை திருமணம் செய்து கொடுப்போம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த போட்டியின் விதிகளை கேட்டதும் துரியோதனனுக்கு உள்ளுக்குள்ள குழப்பம் ஏற்படுது. தன்னால இது முடியாதுன்னு நினைச்சு பயப்படுறாரு. அந்த சமயத்துல துரியோதனனின் தாய் மாமனான சகுனி கர்ணன் கிட்ட இதுக்காக உதவி கேட்க சொல்லி துரியோதனனை தூண்டி விடுறாரு. ஆனா கர்ணனோ
தனக்கு சுயம்வர போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு தகுதி இல்லைன்னு, தன் நண்பனான துரியோதனனுக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்குன்னு சொல்லி மறுத்துடுறாரு. அதுக்கு சகுனியும் ரொம்ப தந்திரமா கர்ணன் கிட்ட, நீ திரௌபதியை திருமணம் செஞ்சுக்க வேண்டாம், நீ அஸ்தினாபுரத்தோட சார்பா இளவரசர் துரியோதனனுக்காக போட்டியிடு, போட்டியில ஜெயிச்சதும் துரியோதனன் திரௌபதியை திருமணம் செஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு. இதை மறுக்க முடியாம கர்ணனும் ஒத்துக்கிறாரு. உடனே கர்ணனும் துரியோதனனுக்காக வில்ல ஏந்துறாரு. அந்த சமயத்துல திரௌபதி மகாராஜாவும் அவையில இருந்த மத்த பெரியவங்களும் கர்ணன் இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. காரணம், கர்ணன் சத்திரிய குலம் அல்லாதவனும் அவன் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. நீ வில்லேந்த கூடாது அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிடுறாங்க. அவமானத்துல தலை குனிஞ்சு போறாரு கர்ணன். உடனே கோவமடைஞ்ச துரியோதனன் கர்ணனுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு அவரு அஸ்தினாபுரத்துக்காக போட்டியிடாம தனக்காக போட்டியிடுவாரு, அவரு இப்போ அங்க தேசத்தோட அரசர்னு சொல்லி திரும்பவும் கர்ணனை களத்துல இறக்குறாரு. உடனே கர்ணனும் மறுபடியும் இலக்க தாக்குறதுக்கு தயாராகிறாரு. அந்த சமயத்துல திரௌபதி குறுக்கிடுறாங்க. திரௌபதிக்கு பாண்டவரான அர்ஜுனரை திருமணம் செஞ்சுக்கிறது தான் விருப்பம். எங்க கர்ணன் இந்த போட்டியில ஜெயிச்சிருவாரோன்னு சொல்லி வேற வழியே இல்லாம கர்ணனை அவமானப்படுத்துறாங்க. கீழ் குலத்துல பிறந்த உன்னை என்னால் திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி அவையோர் முன்னாடி மறுக்கிறாங்க. இது கர்ணனுக்கு பெரும் அவமானமா போயிடுது. திடீர்னு அர்ஜுனர் அந்தனரா வேடம் வந்து சுயம்பரத்துல கலந்துக்கிறாரு. மீனோட கண்ணை சரியா தாக்குறாரு. திரௌபதிக்கும் அர்ஜுனருக்கும் திருமணம் நடக்குது. அர்ஜுனர் சத்திரியனா இருந்ததுக்கு அப்புறமும் ஏன் எங்க சுயம்பரத்துல முறையா கலந்துக்கல, எப்படி திடீர்னு வந்தாருங்கிறத பின்வரும் கதைகள்ல பார்க்கலாம். அர்ஜுனர் திரௌபதியோட சுயம்பரத்துல வென்றதுக்கு பின்னாடி பாண்டவர் ஐவரையும் திரௌபதி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணமான கையோட அஸ்தினாபுரத்துக்கு போறாங்க. அங்க துரியோதனன் பல்வேறு வகையில பாண்டவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு பிரச்சனையில அவையோர் எல்லாரும் முன்னாடியும் மகாராஜா திருதராஷ்டிரர் முன்னாடியும் அர்ஜுனர் ஆயுதம் ஏந்திடுறாரு. அதனால கோபமடைஞ்ச திருதராஷ்டிரர் பாண்டவர்களை சிறைப்பிடிக்க சொல்லி ஆணையிடுறாரு. இத பிதாமகர் பீஷ்மர் தடுத்து நிறுத்துறாரு. உடனே மகாமந்திரி விதுரரோட ஆலோசனையோட பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆட்சியை பிரிச்சு கொடுத்தரணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே அரசர் திருதராஷ்டிரர் பாண்டவர்கள மூத்தவரான யுதிஷ்டனை அழைத்து, உங்களுக்கு எந்த தேசம் ஆட்சி புரியறதுக்கு வேணும்னு உன் விருப்பத்தை சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டர் காண்டவ பிரஸ்தம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே துரியோதனின் மாமாவான சகுனிக்கும் பெரும் சந்தோஷம். உடனே பீஷ்மர் குறுக்கிடுறாரு. இல்ல, காண்டவ பிரஸ்தம் உனக்கு வேண்டாம், அதை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காண்டவ பிரஸ்தம் அரசர் சுதர்ஷனால ஆட்சி செய்யப்பட்டதுன்னு, இப்போ இந்திரனோட சாபத்தால நீராதாரமே இல்லாம நாகம் தக்ஷனோட பிடியில இருக்குன்னு, அங்க மனிதர்கள் உள்ள போனாலே தக்ஷன் அவங்கள கொண்டுருவாருங்கிறதும் பீஷ்மர் எடுத்துரைக்கிறார். அதுக்கு யுதிஷ்டர் தனக்கு காண்டவ பிரஸ்தம் பத்தின அனைத்து விவரமும் தெரியும்னோ, நல்லாட்சியில போயிட்டு இருக்க ஒரு தேசத்தை தேர்ந்தெடுத்து ஆட்சி புரியறத விட காண்டவ பிரஸ்தம் மாதிரியான தேசத்தை தேர்ந்தெடுத்து தானே அந்த தேசத்தை உருவாக்கி ஆட்சி புரியறதுல தனக்கு மகிழ்ச்சினோ, அதுவே தன்னோட தந்தையான பாண்டுவுக்கு பெருமை சேர்க்கும்னு சொல்றாரு. அதுக்கு மேல பீஷ்மராலையும் எதுவும் சொல்ல முடியல. திருதராஷ்டிரர் அஸ்தினாபுரத்தோட சார்பா காண்டவ பிரஸ்தத்துக்கு 1,00,000 பொன் முத்திரைகளும் 1,00,000 பசுக்களையும் தரதா வாக்கு கொடுக்கிறாரு யுதிஷ்டர் கிட்ட. அத்தோட மட்டும் இல்லாம நீ என்னைக்குமே அஸ்தினாபுரத்துக்கு எதிரா போர் தொடுத்து வரக்கூடாதுன்னு யுதிஷ்டர் கிட்ட வாக்கு பெறாரு திருதராஷ்டிரர். அத்தோட பாண்டவர்களின் அன்னையான குந்தியும் அஸ்தினாபுரத்திலே தான் இருப்பாங்க, காண்டவ பிரஸ்தம் வரமாட்டாங்கன்னு அறிவிக்கிறாரு. இத ஒரு வேண்டுதலா குந்தி இடத்துல வைக்கிறாரு. குந்தியும் அரசரோட வேண்டுதலை ஏற்று மறுபேச்சு பேசாம நிக்கிறாங்க. வேற வழி இல்லாம பாண்டவர்கள் குந்திய அங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதாகுது. அந்த சமயத்துல அஸ்தினாபுரத்தோட பிரஜைகள் பாண்டவ மன்னனோட புத்திரர்கள் எங்க இருப்பாங்களோ அங்கதான் நாங்களும் இருப்போம்னு சொல்லி காண்டவ பிரஸ்தம் புறப்படுறாங்க. யுதிஷ்டர் எவ்வளவும் எடுத்து சொல்லியும் பிரஜைகள் கேட்கறதா இல்ல. நீங்க இருக்கிற இடத்திலேயே நாங்களும் இருப்போம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்படி பிரஜைகள்ல ஒருவரான விஷாலியும் விஷாலியோட தந்தையும் பாண்டவர்கள் கூட காண்டவ பிரஸ்தம் புறப்படுறாங்க. விஷாலி யாருன்னா கர்ணனின் தந்தையான அதிரதனோட
பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்க தான் விஷாலியோட குடும்பம். விஷாலியோட தந்தை விஷாலிய திரௌபதி கிட்ட இனிமேல் இவன் அவங்களுக்கு சேவை செய்வான்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா விஷாலிக்கோ காண்டவபிரஸ்தம் போறதுல விருப்பம் இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்ட திரௌபதி விஷாலிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் உனக்கு காண்டவபிரஸ்தம் வர்றதுல விருப்பம் இல்லைன்னு கேக்குறாங்க. அதுக்கு விஷாலி அஸ்தினாபுரத்துலதான் தன்னோட நண்பர்கள் இருக்காங்கன்னு, அங்கதான் தன்னோட வீடு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு திரௌபதி, அங்கேயோ துரியோதனனோட ஆட்சி நடக்குது, ஆனா காண்டவபிரஸ்தத்துல பாண்டு மகாராஜாவோட புதல்வர்கள் ஆட்சி நடக்குது, நியாயம் இந்த பக்கம்தான் இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. விஷாலியும் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் காண்டவபிரஸ்தம் நோக்கி போறாங்க. அந்த சமயத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட தக்ஷன் அந்த வனத்துல தன்னோட ஆட்சிக்கு கீழே இருக்கிற எல்லா பாம்பையும் பிரஜைகளையும் பாண்டவர்களையும் தாக்க சொல்லி ஏவி விடுறாரு. காண்டவபிரஸ்த வனத்துல இருந்து நிறைய பாம்புகள் வெளியே வந்து பிரஜைகளை தாக்குது. இதை பார்த்து பாண்டவர்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, திகைச்சு போறாங்க. போராடி களைப்படைறாங்க. அந்த சமயத்துல ஒரு பாம்பு விஷாலியை தாக்க வருது. பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிற அவசரத்துல தனக்கு பின்னாடி இருக்கிற பெரும் குழிய கவனிக்காம விஷாலி குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதே சமயத்துல அர்ஜுனன் இந்திரனோட உதவியாலையும் அக்னிதேவரோட உதவியாலையும் தக்ஷனோட பிடியிலிருந்து காண்டவபிரஸ்தத்தை மீட்டு எடுக்கிறதோட பிரஜைகளையும் உயிர்த்தடை செய்யறாரு. இப்படி இந்திரனோட உதவியால காண்டவபிரஸ்தம் மீட்கப்பட்டதால காண்டவபிரஸ்தத்துக்கு இந்திரபிரஸ்தம்னு பேரு வருது. பாண்டவர்கள் அங்க போய் விஸ்வகர்மாவோட துணையால ஒரு அரண்மனையை நியமிச்சு ஆட்சி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கீழே விழுந்த விஷாலியோட கதைக்கு வருவோம். கீழே விழுந்த விஷாலி ஒரு நதியால அடிச்சிட்டு வரப்படுறாங்க. இது அஸ்தினாபுரத்துல இருக்கிற கர்ணனோட தந்தையான அதிரதன் பாக்குறாரு. உடனே விஷாலிய மீட்டு முதலுதவி எல்லாம் செய்யறாரு. கண் விழித்த விஷாலி உடனே எனக்கு என் அப்பாவை பார்க்கணும்னு தான் காண்டவபிரஸ்தத்துக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு அதிரதன், நீ தாராளமா இந்திரபிரஸ்தத்துக்கு போகலாம், ஒரு பிரஜைகள் எல்லாருமே அங்க போயிட்டு இருக்காங்க, நீ அவங்க கூட போகலாம்னு சொல்றாரு. உடனே விஷாலியும் அங்க போறதுக்கு ஆயத்தமாறாங்க. இப்படி ஹஸ்தினாபுரத்தோட பிரஜைகள் எல்லாருமே இந்திரபிரஸ்தம் நோக்கி போறாங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட சகுனி திருதராஷ்டிரர் கிட்ட போய் பேசுறாரு. இப்படியே எல்லாருமே போயிட்டு இருந்தா ஹஸ்தினாபுரத்துல நம்ம யாருக்கு ஆட்சி நடத்துறது, யோசிங்க, இப்படியே போயிட்டு இருந்தா துரியோதனனோட வாழ்க்கை கஷ்டமாயிடும்னு சொல்லி திருதராஷ்டிரோட மனச பேசி மாத்துறாரு. அத்தோட அஸ்தினாபுரத்தோட பிரஜைகள் யாருமே இந்திரபிரஸ்தம் நோக்கி போக கூடாதுன்னு ஒரு உத்தரவொன்ன பிறப்பிக்க சொல்லி அறிவுறுத்துறாரு. அதே மாதிரி அரசர் திருதராஷ்டிரரும் உத்தரவை பிறப்பிக்கிறாரு. ஊர் எல்லையோட காவலா யாருமே போகாதபடி பாத்துக்கிறதுக்கு அங்க தேசத்து அரசனான நம்ம கதாநாயகன் கர்ணனை நியமிக்கிறாரு. கர்ணனை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. நீ தான் எல்லை காவலனா இருக்க போற, யாருமே இங்க இருந்து அங்க போக கூடாதுன்னு சொல்றாரு. உடனே அரசரோட ஆணையை மீற முடியாம கர்ணனும் அஸ்தினாபுரத்தோட எல்லைக்கு போய் காவலுக்கு நிக்கிறாரு. அந்த சமயத்துல விஷாலியும் அங்க வராங்க. நான் போயே தீருவேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ஒரு கட்டத்துல கர்ணனுக்கும் விஷாலிக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. கர்ணன் ரொம்ப கோபமா, இது அரசரோட ஆணை, இதை நிறைவேற்றுறது என்னோட கடமை, நீங்க போக கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு. அதுக்கு விஷாலி, நீங்க வந்த இடத்த மறந்துட்டீங்கன்னு சொல்லி கர்ணனை குத்தி காமிச்சு பேசுறாங்க. அந்த சமயத்துல குந்தி அந்த இடத்துக்கு வராங்க. விஷாலிக்காக கர்ணன் கிட்ட பேசுறாங்க. விஷாலிய மட்டும் அவனோட தந்தை இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க, இது என்னோட வேண்டுகோள்னு சொல்லி கர்ணன் கிட்ட வேண்டு கேட்டுக்கிறாங்க. ஆனா கர்ணனும் இதை நான் செய்ய முடியாதுன்னு மறுத்துடுறாரு. அதுக்கு குந்தி, அங்க தேசத்து அரசே, உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு, நீங்க மாவீரனும் கூட, அத்தோட உங்க அரசு துரியோதனன் செய்யறது தவறுன்னு தாய்ப்பாசத்தை செலவச்சு அவளோட புதல்வர்களை பழிவாங்க நினைக்கிறது மிகப்பெரிய பாவம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வார்த்தை கர்ணனுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. கர்ணன் மிகப்பெரிய கொடை வள்ளல், தான் கிட்ட வந்து கேட்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்குறவரு. ஒரு முறை மந்தினர்களுக்கு அவரை தானம் வழங்கிட்டு இருக்கும் போது விஷாலியும் அந்த வரிசையில வந்து நிக்கிறாங்க. விஷாலி கர்ணன் கிட்ட தானமா ஒரு விஷயத்த கேக்குறாங்க. அது என்னன்னா, எப்படியாவது என்னை கொண்டு போய் என் தந்தை இருக்கிற இடமான இந்திரபிரஸ்தத்தில் சேர்த்துடுங்கன்னு சொல்லி வேண்டி கேக்குறாங்க. உடனே கர்ணனும் இதை தானமா கேட்டதால கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறாரு. விஷாலிக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அது என்னன்னா, இந்திரபிரஸ்தத்துல நகர பூஜை நடைபெற இருக்கு, அதுக்கு ராஜமாதா குந்தி போவாங்கன்னு, ராஜமாதா குந்தியோட பொண்ணையும் நான் அனுப்பி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துடுறாரு.
அதுக்கு விஷாலி, இல்ல அது உங்களால முடியாது, ராஜமாதா குந்திக்கே இந்திரபிரஸ்தம் போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கர்ணனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன, ராஜமாதாவுக்கே அங்க போக அனுமதி இல்லையான்னு யோசிக்கிறாரு. உடனே விஷாலி, துரியோதனன் உங்க மித்திரன் தானே, நீங்க போய் பேசினா கண்டிப்பா துரியோதனன் கேட்பாரு, எனக்காக அவர்கிட்ட பேசி என்னையும் குந்தியையும் அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கர்ணனும் ஒத்துக்கிறாரு. துரியோதனன் கிட்ட பேச புறப்படுறாரு. நேரா துரியோதனனை சந்திக்க போறாரு. துரியோதனன் கிட்ட, துரியோதனா, நீ செய்யறது தவறு, பாண்டவர்கள் செய்யற நகர பூஜையில கண்டிப்பா குந்தி தேவி கலந்துக்கணும், அதுக்கு நீ கண்டிப்பா அனுமதி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. ஆனா துரியோதனனும் சகுனியும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. துரியோதனன், நீ எனக்கே நியாயம் புகற்றியா? நீ அன்னைக்கு அவையோர் முன்னாடி அவமானப்பட்டு நின்ற வேலையில அங்க தேசத்தை உனக்கு வழங்கி உன் மானத்தை காப்பாத்தினது நான் மறந்துட்டியான்னு செஞ்ச உதவிய காட்டுறாரு. தன்னை நன்றி மறந்துட்டான்னு சொன்ன ஆவேசத்துல கர்ணன் துரியோதனனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அது என்னன்னா, பிற்காலத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், யார் துரியோதனனை எதிர்த்து நின்னாலும், எதிர்த்து நிக்கிறவங்களோட முதல் எதிரியா உன்னோட துணையா நான் நிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. அத்தோட எந்த சூழ்நிலையும் அர்ஜுனன் கிட்ட உயிர் பிச்சை கேட்க மாட்டேன்னு, தானும் அர்ஜுனனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க மாட்டேன்னு துரியோதனனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அத்தோட இந்த அரசு பதவியோட மோகத்தால நான் உன்கிட்ட நட்பு கொண்டு இருக்கணும்னு அங்க தேசத்தை திரும்ப துரியோதனன் கிட்டேயே ஒப்படைச்சிடுறாரு. இப்படி தனக்கு கிடைச்ச அரசு பதவியையும் துரியோதனனுக்கே திரும்ப வழங்கிட்டு விஷாலி பாக்குறதுக்காக வராரு நம்ம கதாநாயகன் கர்ணன். அந்த சமயத்துல விஷாலி கூட குந்தியும் இருக்காங்க. கர்ணன் நேரா குந்தி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு விஷாலியை கூப்பிடுறாரு. வா, நான் உன்னைய கொண்டு போய் இந்திரபிரஸ்தத்துல உன் தந்தையோட சேர்த்துறேன்னு கூப்பிடுறாரு. அதுக்கு விஷாலியும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களால இது எப்படி முடியும்? ஊரோட எல்லை காவலா இருக்கிற அங்க தேசத்தோட அரசர் நீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கர்ணனும், நான் இப்போ அங்க தேசத்தோட அரசன் இல்ல, அரசு பதவிய தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. உடனே விஷாலிக்கு வருத்தம் ஆயிருது. தன்னாலதான் இப்படி நிகழ்ந்ததுன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. விஷாலி கர்ணன் கூட போறதுக்கு குந்தியும் அனுமதி கொடுக்கறாங்க. கூடவே ஒரு மடல் ஒன்ன எழுதி கர்ணன் கையில கொடுத்து, இத நீ இந்திரபிரஸ்தம் போனதும் என்னோட புதல்வர்கள் கிட்ட சேர்த்துருன்னு கொடுக்கறாங்க. அதுக்கு கர்ணனும், என்கிட்ட விஷயத்த வாயால சொல்ல பயந்து மடல்ல எழுதி கொடுக்கறீங்களான்னு கேக்குறாரு. நான் உங்களை அன்னையாதான் நினைக்கிறேன், அன்னையோட வாக்குதான் எனக்கு இறைவன் வாக்கு, என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த செய்தியை என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா நான் இந்த மடலையே கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்றாரு. உடனே குந்தி அந்த மடலை கிழிச்சு போட்டுடுறாங்க. தன்னோட செய்திய கர்ணன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, கூடி சீக்கிரமே இந்திரபிரஸ்தம் சுதந்திரமான தேசமா மாறணும்னும், அஸ்தினாபுரத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்திரபிரஸ்தமும் அநியாயத்துல பங்கெடுத்துக்கிற மாதிரி தானும், அது மட்டும் இல்லாம அப்பதான் நானும் இந்திரபிரஸ்தம் வர முடியும்னு சொல்லிடுன்னு அனுப்புறாங்க. கர்ணனும் விஷாலியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கர்ணன் தான் கிட்ட இருந்த ஸ்வர்ண முத்திரைகளை தானமா கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. உடனே அங்க இருந்த ஒரு சில அந்தணர்களை அழைச்சு தான் கிட்ட யாசகம் வாங்கிட்டு தனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமாறு வேண்டி கேட்டுக்கிறாரு. அந்த அந்தணர்களும் கர்ணன் கிட்ட யாசகம் வாங்க மறுக்கிறாங்க. கர்ணன் அதுக்கான காரணத்தை கேட்கிறாரு. அதுக்கு அந்தணர்களோ, நேத்து வரைக்கும் நீ அரசனா இருந்த, இன்னைக்கு நீ ஒரு சாதாரண மனிதன், அதுவும் தாழ்ச்சி குலத்துல பிறந்தவன், உன்கிட்ட நாங்க கை நீட்டி யாசகம் வாங்க மாட்டோம்னு மறுத்துடுறாங்க. உடனே கோவம் அடைஞ்ச கர்ணன் தான் இடுப்புல இருந்து கத்திய எடுக்கிறாரு. நான் அரசு பதவியை தான் தியாகம் பண்ணேன், என்னோட அஸ்திரங்களை இல்ல, நான் எப்பவும் வீரன் தான்னு கத்திய அவங்க முன்னாடி நீட்டுறாரு. நேத்து வரைக்கும் நான் அரசங்கிறனால பயந்து என்கிட்ட யாசகம் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன்னு என்னோட குலத்தை புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்றாரு. உடனே அந்தணர்களும் பாலுக்கு பயந்து, இல்ல நீ எங்களுக்கு தானம் கொடு, நாங்க வாங்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்றோம்னு சொல்றாங்க. கர்ணனோ தன்னிடம் இருந்த பொற்காசுகளை எல்லாத்தையும் ஆத்துல வீசிட்டு, இப்படி பயமுறுத்தி வாங்குற ஆசீர்வாதத்துல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த விஷாலி அந்த அந்தணர்கள் கிட்ட போய் பேசுறாங்க. ஒருத்தனோட குலம்தான் ஒருத்தன் தானம் செய்யறதையும் முடிவு பண்ணணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்தணர்களோ, இதெல்லாம் முற்பிறவியோட பயன், கர்ணன் போன ஜென்மத்துல
பெரிய பாவங்களை செஞ்சிருப்பாருன்னு, அதனால இந்த ஜென்மத்துல அவர் அவஸ்தையை அனுபவிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா விஷாலியோ, இந்த ஜென்மத்துல நீங்க அவர் செஞ்சதுக்கு பிற்பிறவில நீங்க என்ன பிராப்தத்தை அனுபவிக்க போறீங்கன்னு கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் கர்ணனும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பவே விஷாலிக்கு கர்ணன் மேல காதல் வந்துருது. உடனே விஷாலி கர்ணன் கிட்ட என்னாலதான் மீண்டும் உங்களுக்கு இந்த அவமானம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு கர்ணனோ, இல்ல, உண்மையிலே நீதான் என்னோட அறிவு கண்ணை திறந்து வச்சிருக்கு. ஒருத்தரோட உரிமையை பெறதுக்கு அரசு பதவி என்னைக்குமே பதில் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சது நீதான். நீ மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹஸ்தினாபுரத்துல இந்திரபிரஸ்தம் போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கணும், குந்திக்கு கூட அனுமதி வழங்கப்படலைன்னு பாண்டவர்களுக்கு தெரிய வருது. உடனே பாண்டவர்கள் கோபமாகறாங்க. தன்னோட அண்ணனான யுதிஷ்டர் கிட்ட போய் அனுமதி கேக்குறாங்க. யுதிஷ்டனோ, ஹஸ்தினாபுரத்துக்கு எதிரா போர் தொடுக்கிறது அதர்மன்னோ, ஆனா புதல்வர்களா நீங்க போய் ஹஸ்தினாபுரத்தோட அரசர்கிட்ட வேண்டி கேட்கறத நான் தடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. உடனே பாண்டவர்கள்ல மிச்ச 4 பேரும் கிருஷ்ணரும் அங்க போறாங்க. அதே சமயத்துல கர்ணனும் விஷாலியும் அங்க வந்து சேர்றாங்க. கர்ணனை பார்த்ததும் மிகுந்த கோபம் அடைகிறாங்க பாண்டவர்கள். ஹஸ்தினாபுரத்துல என்னதான் நடக்குது, எங்களோட தாயான குந்தியவே சிறை வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கர்ணனோ, குந்தி தேவிய சிறையெல்லாம் வைக்கல, அவங்க தன்னோட விருப்பத்தால தான் இங்க வராம இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. கூடவே குந்தி கொடுத்து விட்ட செய்தியையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்திரபிரஸ்தம் சுதந்திர நாடானதுக்கு அப்புறம் தான் குந்தி இங்க வருவாங்கன்னு, கூடிய சீக்கிரம் அதுக்கான பணிகளை நீங்க தொடங்கணும்னு சொல்லி சொல்றாரு. உடனே பாண்டவர்கள்ல ஒருவரான பீமன், இத உன்னோட பிரிய மித்திரனான துரியோதனன் கிட்டையும் சொல்லிட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. கோபமடைச்ச கர்ணன் தான் துரியோதனனுக்கு பிரிய மித்திரன் தான், ஆனா ரகசிய ஒற்றன் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தான் விஷாலிய பாதுகாப்பா இந்திரபிரஸ்தம் அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் அவங்க கூட வந்தேன்னும் அவங்கள அவங்களோட தந்தை கிட்ட சேர்த்துருமாறும் வேண்டி கேட்டுக்கிறாரு. அங்க விஷாலிய விட்டுட்டு விடை பெறாரு. விஷாலியோ கர்ணன் போற திசையே ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் விஷாலி கிட்ட வந்து, கர்ணனை மிஞ்சுறதுக்கு இந்த உலகத்துல எந்த வீரனும் இல்ல, நீ அவர் கூட போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமா போகலான்னு சொல்லி விஷாலி கிட்ட சொல்றாரு. விஷாலியும் சந்தோஷமா கர்ணன் போன திசையை நோக்கி ஓடுறாங்க. விஷாலி கர்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரு வந்து எந்த பொருளை வேண்டுனாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு பொருளை தானமா கேட்கிறேன், கொடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. கர்ணனும் தான் கிட்ட இருந்த எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேனோ, இருந்த கொஞ்சம் பொற்காசுகளையும் ஆத்துல போட்டுட்டேனும் சொல்லி சொல்றாரு. தான் கிட்ட உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா விஷாலியோ, எல்லாத்தையும் கொடுத்து போக உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, அதை எனக்கு தருவீங்களான்னு கேக்குறாங்க. தாராளமா தருவேன், கேளுன்னு சொல்றாங்க. உங்களையே நீங்க எனக்கு தரணும், என்னோட வாழ்நாள் முழுவதையும் உங்க கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேக்குறாங்க. கர்ணனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்னோட விழியை திறந்து வச்சதே நீதான், நீ எனக்கு வழிகாட்டியா இருப்ப, கண்டிப்பா நீ கேட்டதை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி விஷாலியோட காதலை ஏத்துக்கிறாங்க. விஷாலிக்கும் நம்ம கதாநாயகன் கர்ணனுக்கும் திருமணம் நடக்குது. ஹஸ்தினாபுரத்திலேயே சாதாரண பிரஜையா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து பல்வேறு திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க பாண்டவர்களுக்கு எதிரா. அப்படி ஒரு திட்டத்தை துரியோதனனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு சகுனி. அது என்னன்னா, ஜராசந்தனோட உதவிய வேண்டது. ஜராசந்தன் ஒரு மிகப்பெரிய படையே வச்சிருக்காரு, அதுவும் யாருமே அசைக்க முடியாத வீரனும் கூட. ஜராசந்தனோட முதல் எதிரியே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் கம்சனை வதிச்சதால கம்சனோட மாமனாரான ஜராசந்தன் கிருஷ்ணர் மேல தீராத பகையோட இருக்காரு. அதனால கிருஷ்ணருக்கு துணையா இருக்கிற 100 அரசர்களை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணரை வதைக்கணும்னு முடிவு பண்றாரு. அந்த சமயத்துல தான் துரியோதனனும் சகுனியும் ஜராசந்தனோட உதவியை நாடி அங்க போறாங்க. சகுனி ஜராசந்தன் கிட்ட, எதிரிக்கு எதிரி நண்பன் ஆயிடலாம், நாங்களும் கிருஷ்ணருக்கு எதிரிதான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னோட சேனை மட்டுமே கிருஷ்ணரை தோக்கடிக்க பத்தாதுன்னு, கிருஷ்ணர் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, மிக பெரிய புத்திசாலின்னு கிருஷ்ணரோட புகழ பேசிட்டு இருக்காரு. உடனே ஜராசந்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. ஏன் முன்னாடியே கிருஷ்ணரோட புகழ பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி துரியோதனையும் சகுனியையும் சிறையில அடைச்சிடுறாரு. உடனே சகுனி ஒரு தூது ஒண்ணு எழுதி கர்ணனுக்கு அனுப்புறாரு. அதுல துரியோதனன் ஜராசந்தன் கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு, கர்ணனோட உதவி உடனே துரியோதனனுக்கு தேவைப்படுதுன்னு எழுதி அனுப்புறாரு. அந்த தூது கர்ணன் கையில போய் சேருது.
உடனே கர்ணன் விஷாலி கிட்ட என்னோட உதவி என்னோட நண்பனுக்கு தேவைப்படுது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு. ஆனா விஷாலியோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. வேண்டாம், திரும்பவும் அரசு வாழ்க்கைக்குள்ள போகாதீங்கன்னு எச்சரிக்கிறாங்க விஷாலி. ஆனா கர்ணனும் இது அவசர கால உதவினும் துரியோதனன் தனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காருன்னு இது அதுக்கு நன்றி கடன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே விஷாலி தான் கர்ப்பமா இருக்கிறதா கர்ணன் கிட்ட சொல்றாங்க. அத்தோட துரியோதனனை காப்பாத்துறதுக்கு ஹஸ்தினாபுரத்துல பெரிய சேனையே இருக்குன்னு, தன்னையும் தன்னோட புதல்வனையும் காப்பாத்துறதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்லி போகாதீங்கன்னு திரும்பவும் சொல்றாங்க. ஆனா கர்ணனோ தன்னோட கடமையை நான் செஞ்சுதான் ஆவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அங்க ஜராசந்தன் சகுனியையும் துரியோதனையும் பலி கொடுக்க முடிவு பண்றாரு. சரியா அந்த சமயத்துல கர்ணன் அங்க வந்து துரியோதனையும் சகுனியையும் காப்பாத்திடுறாரு. கர்ணனோட வீரத்தை பார்த்து ஜராசந்தனே ஆச்சரியப்பட்டு போறாரு. இப்படி ஒரு வீரன் என் கூட தான் இருக்கணும், நான் உனக்கு ஒரு தேசத்தை தானமா தரேன், நீ அரசனாதான் இருக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு. ஆனா கர்ணனோ தனக்கு அரச பதவியில ஆசை இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா கர்ணன் மறுபடியும் அங்க தேசத்தோட அரசன் ஆவாரு. அது எப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். நாயகன் கர்ணன் ஜராசந்தன் கிட்ட எனக்கு அரச பதவியில ஆசை இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஜராசந்தன் சகுனி கிட்டையும் துரியோதனன் கிட்டையும் எப்படியாவது இந்த வீரனை சம்மதிச்சு அரசுரிமை கொடுத்து இங்க கூட்டிட்டு வாங்க, அப்படி செஞ்சா நான் கண்டிப்பா என்னோட சேனைய உங்களுக்கு துணையா தருவேன்னு சொல்லி சொல்றாரு. துரியோதனனும் கர்ணனை பாக்குறதுக்கு போறாரு. நேரா கர்ணன் கிட்ட போய் நீ திரும்பவும் அங்க தேசத்தோட அரசனாகணும், இது உன்னோட மித்திரனான துரியோதனன் வேண்டுகோள்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஆனா கர்ணனும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. நான் ஒரு சாதாரண பிரஜையா இருக்கணுங்கிறது தான் என்னோட மனைவியான விஷாலியோட விருப்பமும் கூட, அத்தோட எனக்கு அரச பதவியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா துரியோதனனும் அதுக்கு ரொம்ப தந்திரமா, இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றத கேளு, நீ இந்த வாட்டி என் கூட நிக்கலன்னா நான் பெரிய அதர்மத்துல போய் விழுந்துருவேன்னு சொல்லி கர்ணனோட மனசை மாத்துறாரு. கர்ணனும் வேற வழி இல்லாம துரியோதனன் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு. முடிசூடி நேரா விஷாலி முன்னாடி போய் நிக்கிறாரு. விஷாலிக்கும் இதுல துளி கூட விருப்பம் இல்ல. கர்ணன் விஷாலி கிட்ட தான் ஏன் அரசுரிமையை திரும்பவும் எடுத்துக்கிட்டாருங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் மட்டும் இந்த உதவியை இப்ப செய்யலைன்னா துரியோதனன் பெரிய அதர்ம குழிக்குள்ள விழுந்துருவாரு, அதனாலதான் நான் இதை செய்ய வேண்டியதா போயிருச்சுன்னு விஷாலிக்கு சொல்றாரு. என்ன சொன்னாலும் விஷாலிக்கு இதுல உடன்பாடு இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்ட கர்ணன் விஷாலி கிட்ட நான் உன்னை அங்க தேசத்துக்கு வந்து என் கூட தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ விருப்பப்பட்டா இங்கேயே என்னோட தாய் தந்தை கூடயே நீ இருக்கலான்னு சொல்றாரு. அத்தோட என் கடமையை முடிச்சுட்டு என்னோட இடமான நீ இருக்கிற இடத்துக்கு தான் நான் திரும்பவும் வருவேன்னு வாக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. விஷாலியும் மனமே இல்லாம அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்துல ஜராசந்தன் துவாரகை நோக்கி படையெடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர். உடனே பாண்டவர்களோட துணையோட ஜராசந்தன் மீது படையெடுக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா பாதி வழியிலேயே சகுனியோட திட்டங்களை தன்னோட ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர். உடனே ரதங்களை நிறுத்தி பாண்டவர்கள் கிட்ட நம்ம இப்படியே போனா ஜராசந்தனை இப்போதைக்கு வெல்ல முடியாது, சகுனி ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு, அதனால நம்ம அந்தணர்களா போலான்னு முடிவு பண்றாங்க. உடனே பாண்டவர்களும் கிருஷ்ணரும் அந்தணரா மாறி ஜராசந்தன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. கிருஷ்ணர் பாண்டவர்களான பீமன் கிட்ட உனக்கு மல்யுத்தம் தெரியும்னு எனக்கு தெரியும், நீ தான் ஜராசந்தனை தோற்கடிக்க போறேன்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் ஜராசந்தன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஜராசந்தனை பீமன் போட்டிக்கு அழைக்கிறாரு. ஜராசந்தனோ இது பலி கொடுக்கிற சடங்கு, இதுல போட்டியெல்லாம் நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணரோ சும்மா இல்லாம வெறுப்பேத்தி ஜராசந்தனை போட்டிக்கு அழைக்கிறாரு. பீமனும் ஜராசந்தனை கிருஷ்ணரோட உதவியால தோற்கடிச்சிடுறாரு. ஜராசந்தனோட உடலை 2 பாகங்களா பிரிச்சு வெவ்வேறு திசையில வீசி எறிஞ்சிடுறாரு. யாருமே அசைக்க முடியாத ஜராசந்தனை பீமன் வதைக்கிறாரு. அப்போ அங்க இருந்த சகுனி, துரியோதனன், கர்ணன் எல்லாருமே வந்திருக்கிறது கிருஷ்ணர் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் தோல்வியை தழுவுறாரு துரியோதனன். பாண்டவர்கள் விஸ்வகர்மாவோட துணையாலையும் மாயாசுரனோட துணையாலையும் இந்திரபிரஸ்தத்துல ஒரு மாய நகரத்தை உருவாக்குறாங்க. அதோட தனி சிறப்பு என்னன்னா, நிலமா தெரிகிறது நீராவும், நீரா தெரிகிறது நிலமாவும் அரண்மனையாவும் இருக்கும். காரணம், இந்திரபிரஸ்தத்தை யாராவது தூரத்துல இருந்து கவனிச்சா அவங்க கண்ணுக்கு எதிர்மறையா தெரியணுங்கிறதுக்காக அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இதோட தனி சிறப்பு பத்தி எல்லா அரசர்களுக்கும் தெரிய வருது. உடனே துரியோதனனும் இந்திரபிரஸ்தத்தை போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த சமயத்துல
இந்திரபிரஸ்தத்துல நகர பூஜையும் நடக்குது. அதுக்கு எல்லா அரசர்களும் வராங்க. கூடவே துரியோதனன், சகுனி, நம்ம கதாநாயகன் கர்ணன் எல்லாரும் இந்திரபிரஸ்தம் நோக்கி போறாங்க. அதே சமயம் கிருஷ்ணரோட எதிரியான சிசுபாலரும் அங்க வந்திருக்காரு. சிசுபாலனுக்கும் துரியோதனனுக்கும் இந்திரபிரஸ்தத்தை பார்த்த உடனே மிகுந்த பொறாமை ஏற்படுது. சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் எதிரி இல்லையா, கிருஷ்ணரோட துணையான இந்திரபிரஸ்தத்தை அமைச்சதால இந்த நகர பூஜை நடக்க கூடாதுன்னு சிசுபாலரும் விரும்புறாரு. உடனே துரியோதனும் சிசுபாலரும் நண்பர்கள் ஆகுறாங்க. எப்படியாவது இந்த நகர பூஜையை நீ நிறுத்திடணும்னு ஒப்பந்தம் பேசிட்டு உள்ள போறாங்க. போற வழியிலேயே இந்திரபிரஸ்தத்தோட வனப்பை பார்த்து சிசுபாலரும் துரியோதனனும் திகைச்சு போறாங்க. மிகுந்த பொறாமை கொள்றாங்க. உள்ள போனதும் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, நிறைய அரசர்கள் இங்க கூடி இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவங்க யாரையுமே இங்க காணோம். அதுவும் இல்லாம ஒரு பணிப்பெண் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டும் போது அந்த பணிப்பெண் மாயமாயிடுறாங்க. இதை கவனிக்கிறாரு கர்ணன். இது மாயினால கெட்டப்பட்ட அரண்மனைனால அப்படி இருக்கலாம்னு சொல்லி அவங்களும் அதுக்குள்ள நடந்து போகிறாங்க. போய் பார்த்தா பெரிய அளவுல அங்க நகர பூஜை நடந்துட்டு இருக்கு. நகர பூஜையில பிதாமகர், பீஷ்மர், குந்தி எல்லாரும் கலந்துக்கிறாங்க. நகர பூஜை முடிவுக்கு வந்ததும் இந்திரபிரஸ்தத்தோட சக்கரவர்த்தியான யுதிஷ்டர் கிட்ட நகரத்தை வழிநடத்திட்டு போகவும் ராஜ்யத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் உனக்கு ஒரு ஆலோசகர் தேவை. நீ அந்த ஆலோசகரை இப்போ தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றாங்க. உடனே யுதிஷ்டரும் கிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு சிசுபாலர். இந்த கிருஷ்ணன் ஒரு மாயவன். இவன் சூழ்ச்சி செஞ்சுதான் எல்லாத்தையுமே தன்வசப்படுத்திட்டு இருக்கான். இவரை உங்களோட ஆலோசகரா ஏத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் எல்லாத்தையும் பொறுமையா சிரிச்சபடியே கேட்டுட்டு இருக்காரு. காரணம், சிசுபாலரோட அம்மாக்கு கிருஷ்ணர் சிசுபாலர் செய்யற 100 தவறுகளை நான் மன்னிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த 100 தவறுகள் முடியறது வரைக்கும் பொறுமையா இருக்காரு. கிருஷ்ணரும் அந்த தவறுகளுக்கான எண்ணிக்கையை வச்சிருக்காரு. சிசுபாலரும் நிறைய தவறுகள் மிச்சம் இருக்கின்ற ஆணவத்துல எல்லாரையும் கண்டபடி பேசிட்டு இருக்காரு. தவறுகள் கூடிட்டே போயிட்டு இருக்கு. கடைசியா 99 வரும்போது கிருஷ்ணர் சிசுபாலரை எச்சரிக்கிறாரு. போதும், உன்னோட கணக்கு முடிய போதுன்னு சொல்றாரு. சிசுபாலரோ எதையுமே பொருட்படுத்தாம கடைசி தவறா கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இருக்க நட்ப தவறா பேசிடுறாரு. எப்படி அடுத்தவரோட மனைவிய இந்த கிருஷ்ணர் சகியாக்கிக்க முடியும்னு கேக்குறாரு. அத்தோட 100 தவறுகளும் ஆயிருது. கிருஷ்ணர் கடும் கோபம் கொள்றாரு. தன்னோட சுதர்சன சக்கரத்தால சிசுபாலரோட தலைய துண்டிக்கிறாரு. அவையில இருக்க எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. உடனே துரியோதனன் கிருஷ்ணன் கிட்ட, நீ எப்படி என்னோட மித்திரனான சிசுபாலரை கொல்லலாம்னு வாக்குவாதம் செய்யறாரு. உங்களோட நகரத்துக்கு விருந்தினரா வந்த ஒருத்தரை இப்படி தலைய துண்டிக்கிறது நியாயமானு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணரோ, ஒருத்தர் தவறு செய்யும் போது பாதியிலே தடுக்கலன்னா அவன் மேலும் மேலும் தவறதான் செய்வான்னு எடுத்து சொல்றாரு. அதை எதையுமே துரியோதனன் கேட்க தயாரா இல்ல. திரும்பவும் கிருஷ்ணர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. சகுனி அதை தடுக்க முற்படுறாரு. அப்போ சகுனிய துரியோதனன் தடுக்கிறாரு. அதனால சகுனி தவறி விழுந்துடுறாரு. அவையில சகுனிக்கு பெரும் அவமானமா போயிடுது. வாக்குவாதம் முத்தி போய் துரியோதனன் ஆயுதம் ஏந்திடுறாரு. துரியோதனனுக்கு துணையா கர்ணனும் ஆயுதம் ஏந்தி நிக்கிறாரு. அந்த சமயத்துல அவையில இருந்த பெரியவங்க சக்கரவர்த்தி யுதிஷ்டரோட நகரத்துக்கே வந்து அவருக்கு எதிராவே ஆயுதம் ஏந்தது தவறுன்னு சொல்றாங்க. இதுக்கான தண்டனைய சக்கரவர்த்தினி திரௌபதி கிட்ட கொடுக்க சொல்றாங்க. திரௌபதி துரியோதனன் கிட்ட இருந்தும் கர்ணன் கிட்ட இருந்தும் ஆயுதங்களை தியாகம் செய்ய சொல்றாங்க. இது துரியோதனனுக்கு பெரும் அவமானமா போயிருது. தன்னோட ஆயுதங்களை தியாகம் செஞ்சுட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில நிலம்னு நினைச்சு ஒரு குட்டையில காலை வச்சு தவறி விழுந்துடுறாரு துரியோதனன். அதை பார்த்து அவையில இருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்திரபிரஸ்தத்தோட பணிப்பெண் ஒருத்தி, இவரோட தந்தைக்கு தானே கண்ணு தெரியாது, இவருக்குமா கண்ணு தெரியாதுன்னு எள்ளி நகையாடுறாங்க. துரியோதனன் அத திரௌபதி தான் சொன்னாங்கன்னு நினைச்சிடுறாரு. துரியோதனனும் கர்ணனும் தன்னோட ஆயுதங்களை தியாகம் செஞ்சத பெரும் அவமானமா நினைக்கிறாங்க. அவமானத்துக்கு எப்படியாவது பழி வாங்கணும்னு துரியோதனன் வெறியா இருக்காரு. அதனால தன்னோட மாமாவான சகுனி கூட சேர்ந்து ஒரு திட்டம் ஒண்ணு தீட்டி திருதராஷ்டிரர் கிட்ட போய் பேசுறாங்க. இந்திரபிரஸ்தத்துல தனக்கு மிகுந்த அவமானம் ஏற்பட்டுருச்சுன்னு, அதுக்கு நம்ம பழி வாங்கியே ஆகணும்னு திருதராஷ்டிரரை ஏத்தி விடுறாங்க. உடனே திருதராஷ்டிரரும் பாண்டவர்களை அஸ்தினாபுரத்துக்கு விருந்துக்காக அழைப்பு விடுக்கிறாரு. இந்த விருந்துல சூது விளையாட்டும் இருக்கும்னு அறிவிக்கிறாங்க. இந்த செய்திய மகாமந்திரி விதுரர் பாண்டவர்களுக்கு சொல்றாரு. பாண்டவர்களும் மறுப்பு தெரிவிக்காம விருந்துல கலந்துக்கிறாங்க. முதல்ல உபசரிப்புகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா சூது விளையாட்ட அறிவிக்கிறாங்க.
யுதிஷ்டரும் துரியோதனனும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. துரியோதனனுக்கு பதிலா சகுனி பகடைகளை உருட்டுவேன்னு சொல்றாரு. இந்த பகடைகள் சகுனியின் தந்தையான சுபாலரோட எலும்பால செய்யப்பட்டது. அதனால சகுனி எந்த எண்ணெய் வேண்டி பகடைகளை உருட்டுறாரோ பகடைகள் அதே எண்ணாவே திரும்பிடும். இந்த ஒரு சூழ்ச்சியால யுதிஷ்டரர் தொடர்ந்து தோற்கடிச்சிட்டு இருக்காங்க. பணையமா வச்சு இந்திரபிரஸ்தம் ஆபரணங்கள் எல்லாத்தையும் யுதிஷ்டர் இழந்துடுறாரு. மேலும் தன்னோட தம்பிகளையும் பணையமா வச்சு தோர்த்துடுறாரு. இனி பணையம் வைக்க எதுவும் இல்லைங்கிற நிலைமையில துரியோதனன் யுதிஷ்டரையே பணையமா வச்சு விளையாட சொல்றாரு. யுதிஷ்டரும் தன்னையே பணையமா வச்சு விளையாடுறாரு. அதுலயும் தோர்த்துடுறாரு. தன்னையே துரியோதனன் கிட்ட இழந்துடுறாரு. இதுக்கு அப்புறமும் துரியோதனன் பாண்டவர்களோட மனைவியான திரௌபதியையும் வச்சு யுதிஷ்டர் கிட்ட விளையாட சொல்றாரு. யுதிஷ்டரும் வேற வழி இல்லாம திரௌபதியை வச்சு விளையாடுறாரு. அதுலயும் தோர்த்துடுறாரு. உடனே துரியோதனன் இப்போ திரௌபதி என்னோட அடிமைன்னு சொல்றாரு. அதனால தன்னோட தம்பியான துச்சாதனன் கிட்ட சொல்லி திரௌபதிய அந்த அவைக்கு இழுத்துட்டு வர சொல்றாரு. திரௌபதி நான் வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. காரணம், யுதிஷ்டர் சூது விளையாட்டுல தன்னை இழந்ததுக்கு அப்புறம் தான் என்னைய பணையமா வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. யுதிஷ்டர் தன்னையே இழந்ததுக்கு அப்புறம் எப்படி என் மேல உரிமை எடுத்து என்ன பணையம் வைக்க முடியும்னு சொல்லி கேள்வி எழுப்பி நான் வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. அதனால துரியோதனன் துச்சாதனன் கிட்ட திரௌபதியை இழுத்துட்டு வர சொல்லி ஆணையிடுறாரு. துச்சாதனும் அவைக்கு திரௌபதியை தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. பாண்டவர்களும் ஒண்ணுமே செய்ய முடியாம தலை குனிந்து நிக்கிறாங்க. மிகுந்த கோபம் கொள்றாங்க திரௌபதி. அவையில இருக்கிற எல்லா பெரியவங்க கிட்டையும் நியாயம் கேக்குறாங்க. ஆனா அரசர் திருதராஷ்டிரரோட கட்டளைக்கு கீழே இருக்கிறனால யாருமே திரௌபதியோட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. துரியோதனன் திரௌபதிய தன்னோட இடது தொடையில வந்து அமருன்னு சொல்லி ஆணையிடுறாரு. அதனால மிகுந்த கோபம் கொள்றாங்க திரௌபதி. உடனே பீமன் எந்த தொடையில வந்து உன்னோட சகோதரனின் மனைவி அமர சொன்னியோ அதே தொடைய பிளந்து நான் உன்னை வதைப்பேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு. துரியோதனன் அத்தோட நிறுத்தாம திரௌபதியோட ஆடைய துகிலொரிய சொல்லி துச்சாதனன் கிட்ட ஆணையிடுறாரு. அத்தோட துரியோதனன் நீ 5 பேருக்கு மனைவி, நீ ஒரு தாசின்னு சொல்லி அவையில அவமானப்படுத்துறாரு. கர்ணனும் ஆமா திரௌபதி ஒரு தாசி, அதனால அவளோட ஆடைய துகிலொரியதுல தவறு இல்லைன்னு சொல்லிடுறாரு. துச்சாதனன் திரௌபதியோட ஆடைய புடிச்சு இழுக்க முற்படுறாரு. திரௌபதி எதுவுமே பேசாம கோவிந்தான்னு கை கொப்பி நின்னுடுறாங்க. துச்சாதனன் இழுக்க இழுக்க ஆடைகள் வந்துட்டே இருக்கு. அதே சமயத்துல துவாரகைக்கு போயிருந்த கிருஷ்ணர் தன்னோட கையில இருந்த ஒரு சின்ன தொண்டு துணிய மெதுவா அவிழ்த்துட்டே இருக்காரு. அவரு அவிழ்க்க இங்க திரௌபதிக்கு ஆடைகள் வந்துகிட்டே இருக்கு. துச்சாதனன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் திரௌபதிய துயிலுரிய முடியல. நடந்த நிகழ்வு பார்த்த எல்லாரும் மெய்சி நிறுத்து போறாங்க. பாண்டவர்களும் நடந்த அவமானத்துக்கு கௌரவர்களை பழி வாங்கணும்னு சபதங்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் சூதாட்டத்துல தோற்றதால 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அந்நியாதவாசமும் பாண்டவர்களுக்கு வழங்கப்படுது. இந்த 13 வருஷத்தையும் முடிச்சிட்டு விராட அரசரோட துணையால பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு எதிரா போரிட முடிவு பண்றாங்க. 2 பக்கமும் போரோட ஆயத்த பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல குந்தி தேவிக்கு பெரும் சங்கடமா இருக்கு. அதாவது தன்னோட 5 புதல்வர்கள் ஒரு பக்கம், தன்னோட மூத்த புதல்வனான கர்ணனும் ஒரு பக்கம் நிக்கிறாருன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே கிருஷ்ணர் கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. நீதான் எப்படியாவது கர்ணன் கிட்ட பேசி துரியோதனன் பக்கம் இருந்து விலக சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கிருஷ்ணரும் தன்னோட அத்தையான குந்தி சொல்றத மறுக்காம கர்ணன் கிட்ட போய் பேச போறாரு. கிருஷ்ணர் கர்ணனுக்கு கர்ணனோட பிறப்போட ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கர்ணன் குந்தியோட புதல்வனும் சூரிய பகவானோட வரப்பிரசாதம்னும் அதிரதன் ராதையோட புதல்வன் இல்லைன்னு சொல்றாரு. அத்தோட துரியோதனன் பக்கம் அநியாயம் இருக்கிறதால துரியோதனனுக்கு உதவியா நீ போரிட்டா இந்த போர்ல நீயும் வதைக்கப்படுவன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கர்ணன் நம்ப மறுக்கிறாரு. உடனே போய் தன்னோட வளர்ப்பு தாயான ராதை கிட்ட உண்மையை கேக்குறாரு. ராதையும் வேற வழி இல்லாம உண்மைய சொல்லிடுறாங்க. மடுமுடிஞ்சு போயிடுறாரு கர்ணன். உடனே குந்தி தேவி கிட்ட போய் இதுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேக்குறாரு. அத்தோட நான் பிறந்ததுல இருந்தே அவமானத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கேனோ, எல்லாமே உங்களால தானும் சொல்லி வருத்தப்படுறாரு. குந்தியும் தன்னோட நிலைய எடுத்து சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அத்தோட நீ இந்த குருஷேத்திரத்துல துரியோதனன் கூட இருக்காதன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க. ஆனா கர்ணனும் துரியோதனன் கூட உதவியா போரிடுறது தன்னோட கடமைன்னு சொல்லி தன்னோட நட்புக்காக தான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. குருஷேத்திர போருக்கான ஆயத்த பணிகள் 2 பக்கமும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு.
இந்த சமயத்துல அர்ஜுனரோட தந்தையான இந்திர பகவான் இந்த உலகத்திலேயே அர்ஜுனரை வீழ்த்தக்கூடிய சக்தி நம்ம கதாநாயகன் கர்ணனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சக்திக்கு முதல் காரணமா இருக்கிற கவசத்தையும் குண்டலத்தையும் அவர்கிட்ட இருந்து தானமா பெறணும்னு இந்திர பகவான் முடிவு பண்றாரு. இத கர்ணனோட தந்தையான சூரிய பகவான் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே கர்ணன் முன்னாடி சூரிய பகவான் காட்சி கொடுக்கிறாரு. தன்னோட புதல்வனான கர்ணன் கிட்ட ஒரு தானம் ஒண்ண வேண்டி கேக்குறாரு. அது என்னன்னா, இந்த உலகத்துல கேக்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கற கொடை வள்ளல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு இப்போ இதுக்கு மேல எந்த தானமும் செய்ய மாட்டேங்கிற வாக்க தானமா கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. இப்படி ஒரு வாக்கு தன்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கர்ணன் மறுக்கிறாரு. உடனே சூரிய பகவான் இந்திரதேவனோட முடிவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னோட பாதுகாப்பு அரணா இருக்கிற கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா பெறதுக்காக இந்திரதேவன் முயற்சி பாருணும். நீ அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வரத்தை உன்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. ஆனா கர்ணனும் இதை எதையுமே கேட்க மறுக்கிறாரு. தன்னோட வீரத்தையும் வில்வத்தையும் வச்சுதான் இந்த போரை ஜெயிக்கணும்னு, கவசத்தையும் குண்டலத்தையும் ஒரு அரணா வச்சு இந்த போர்ல ஜெயிச்சிட்டேன்னு எனக்கு நாளைக்கு பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி சூரிய பகவான வேண்டி கேட்டுக்கிறாரு. சூரிய பகவானும் வேற வழி இல்லாம விட்டுடுறாரு. சூரிய பகவான் சொன்ன மாதிரியே இந்திரதேவனும் ஒரு அந்தனர் வேடத்துல வந்து கர்ணன் கிட்ட அவரோட கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா வேண்டாரு. உடனே கர்ணனும் வந்திருக்கிறது இந்திரதேவன் தான்னு தெரிஞ்சுக்கிறாரு. கர்ணன் இந்திரதேவன் கிட்ட, உங்களோட புதல்வனான அர்ஜுனன் மீது உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிடுச்சா, அதனாலதான் என்னோட கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா வேண்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. இந்திரதேவன் பதில் பேச முடியாம நிக்கிறாரு. உடனே, நீ எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாம தானம் வழங்குவேன்னு சொல்லி கேள்விப்பட்டுதான் வந்தேன். உனக்கு விருப்பம் இருந்தா நாளைக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு ஆத்தங்கரையில தானம் வழங்கு, இல்லைன்னா விட்டுருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கர்ணனோ என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பம் அடைகிறாரு. கர்ணனின் நண்பனான துரியோதனன் கர்ணன் கிட்ட இருக்கிற கவசத்தையும் குண்டலத்தையும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் தானம் கொடுக்கறதா வேண்டாமா, அதே சமயத்துல உயிர் உள்ளவரை நான் தானம் வழங்குவேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சபதம் என்ன ஆகுறதுங்கிறதுல பெரும் குழப்பமா இருக்கு. கடைசியா தன்னோட வீரத்து மேல நம்பிக்கை வச்சு கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா வழங்குறதுங்கிறத முடிவு செய்யறார். சூரிய உதயத்துக்கான வேலையும் நெருங்கிடுது. ஆனா சூரிய பகவான் வெளியே வரவே இல்லை. காரணம், சூரியன் உதிச்சுட்டா கர்ணன் போய் கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திரதேவனுக்கு தானமா வழங்கிடுவாரு அப்படின்றனால. உடனே கர்ணன் சூரிய பகவான் கிட்ட, உங்களோட புதல்வனுக்காக இந்த உலக மக்களை வஞ்சிக்காதீங்கன்னு, நீங்க எழுந்து உங்களோட கதிர்களை பூமி மேல படர விட்டால்தான் இந்த அகிலமே செயல்பட தொடங்கும். சூரிய பகவான் தன்னோட புதல்வனுக்காக அதர்மம் செய்யக்கூடாதுன்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. உடனே சூரிய பகவானும் வெளியே வராரு. காலை பிடிஞ்சிருச்சு. உடனே இந்திர பகவானும் அங்க வராரு. கர்ணனும் எதையுமே யோசிக்காம தன்னோட காதுகள்ல இருந்த குண்டலங்களை அறுத்து தன்னோட உடம்போட ஒட்டிட்டு இருந்த கவசத்தையும் கிழிச்சு இந்திர பகவானுக்கு தானமா கொடுத்துடுறாரு. உடலெங்கும் ரத்தத்தோட நின்னுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் அங்க வராரு. நடந்த நிகழ்வெல்லாம் பார்த்து கோபம் அடைகிறாரு. உடனே இந்திரதேவன் கிட்ட, உங்களோட புதல்வனான என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம என்னோட எதிரியான கர்ணனோட கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கோபம் கொள்றாரு. உடனே இந்திரதேவன், கவச குண்டலங்கள் சூரிய பகவானோட ஒரு அம்சம்னும் அது தெய்வர்களுக்கு உரியதுன்னும் அது இந்த போர்ல சாதாரண மனிதர்கள் கூட போட்டியிடக்கூடாதுன்னும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு தானத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. அத்தோட கர்ணனை ஆசீர்வதிச்சு கர்ணனுக்கு வஜ்ராயுதத்தை கொடுக்கறாரு. இத நீ போர்ல ஒரு முறை உபயோகிக்கலாம். உனக்கு நேருக்கு நேரா இருக்கிற எதிரி கிட்ட நீ இதை உபயோகப்படுத்தலாம். இது உனக்கு போர்ல உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கர்ணனும் அங்கிருந்து நடந்து போகிறாரு. அவரோட உடம்புல மிகுதியான ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. இத குந்தி தேவி பாத்துடுறாங்க. உடனே தன்னோட புதல்வர்களான நகுலன் கிட்டையும் சகாதேவன் கிட்டையும் கர்ணனை காப்பாத்த சொல்லி வேண்டுறாங்க. நகுலனும் சகாதேவனும் என்னதான் கர்ணன் எதிரியா இருந்தாலும் போர்லதான் கர்ணனை தோற்கடிக்கணும்னு, அதுக்காக அவர் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகவும் கர்ணனை காப்பாத்திடுறாங்க. குருஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
அஸ்தினாபுரத்தோட சேனாதிபதியான பிதாமகர் பீஷ்மர் கிட்ட அஸ்தினாபுரத்துக்கு கீழே இருக்கிற வீரர்களும் படைகளும் வந்து தங்களோட ஆயுதங்களை சமர்ப்பிச்சு சேனாதிபதியோட பேச்ச மீற மாட்டோம்னு வாக்கு கொடுத்து சபதம் எடுக்கணும். அதே மாதிரி எல்லா வீரர்களும் படைகளும் வந்து அவர்கிட்ட ஆயுதங்களை சமர்ப்பிச்சிடுறாங்க. ஆனா கர்ணனும் அந்த நிகழ்வுல கலந்துக்கல. அதனால பிதாமகர் பீஷ்மர் தன்னை அவமதிச்சுதான் நினைச்சு கோவம் அடைகிறாரு. என்கிட்ட ஆயுதங்களை சமர்ப்பிக்காத வரைக்கும் இந்த போர்ல பங்கெடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஆணையிட்டுறாரு. அதனால கர்ணன் தொடக்க கட்டத்துல போர்ல கலந்துக்க முடியாம போயிடுது. போரோட 10வது நாள் பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனால அம்பு படுக்கையில வீழ்த்தப்படுறாரு. அதுக்கப்புறமா கர்ணன் அஸ்தினாபுர சேனையோட இணைகிறாரு. போரோட விளைவால 2 பக்கமும் இழப்புகள் நிறைய ஏற்படுது. ஆனா பாண்டவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அரணா அர்ஜுனனோட புதல்வனான மாவீரன் அபிமன்யு இருக்காரு. அதனால துரியோதனன் அபிமன்யுவை முதல்ல வதைக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதனால சக்கர வியூகம் அமைச்சு அதுக்குள்ள அபிமன்யுவை சிக்க வச்சு வளைக்கணும்னு திட்டம் தீட்டுறாங்க. அதே மாதிரி அதை செயல்படுத்துறாங்க. மாவீரனான அபிமன்யு இறுதி வரைக்கும் கடுமையா போர் புரியுறாரு. கடைசியில நிராயுதபாணியா நிக்கிறாரு. இப்பவும் கௌரவர்கள் அபிமன்யுவை தாக்குறாங்க. அதுக்கும் மேல அபிமன்யு நிராயுதபாணியா நிக்கும் போது தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா அபிமன்யுவோட உயிர் வதச்சிட்டு இருக்க வேளையில கர்ணன் இத பார்க்க முடியாம கடைசியா ஒரு அம்பு ஒண்ண விடுத்து அபிமன்யுவை வதைக்கிறாரு. அத்தோட அபிமன்யுவை கட்டி தழுவி இந்த போர்ல ஜெயிச்சது நானோ அர்ஜுனனோ இல்ல, மாவீரனான நீதான் இந்த போர்ல வெற்றி பெற்றிருக்கன்னு சொல்லி சொல்றாரு. அபிமன்யுவும் இன்முகத்தோட இந்த உலகத்தை விட்டு பிரியறாரு. கௌரவர்கள் அபிமன்யுவை சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்திடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டவர்கள் கடும் கோபம் கொள்றாங்க. அதனால கிருஷ்ணர் பீமனோட புதல்வனான கடோத்கஜனை வரவழைக்கிறாரு. கடோத்கஜன் யாருன்னா பீமனுக்கும் அசுர குலத்தை சேர்ந்த இடும்பிக்கும் பிறந்தவர். அதனால கடோத்கஜனுக்கு அபார சக்திகள் இருந்திருக்கு. போர்க்களத்துல கடோத்கஜன் இறங்கி போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இணையா ஈடு கொடுக்க யாராலையும் முடியல. கௌரவ சேனைய நொடி பொழுதுல வீழ்த்திட்டு இருக்காரு. இறுதியா தன்னோட சகோதரனான அபிமன்யுவை சூழ்ச்சியால வதைச்ச துரியோதனனை தன்னோட கைகளால பிடிச்சு தன்னோட தந்தையான பீமன் கிட்ட ஒப்படைக்க முற்படுறாரு. காரணம் பீமன் தான் துரியோதனனை கொல்லணும்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காரு. உடனே துரியோதனன் சாதுரியமா நம்ம கதாநாயகன் கர்ணன் கிட்ட உதவி கேட்கிறாரு தன்னை காப்பாத்த சொல்லி. கர்ணனும் தன்னோட முழு சக்தியையும் உபயோகிச்சு பாக்குறாரு. ஆனா கடோத்கஜன் மேல ஒரு சிறு காயம் கூட படல. என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாரு கர்ணன். அந்த சமயத்துல துரியோதனன் கர்ணனோட வஜ்ராயுதத்தை பயன்படுத்த சொல்லி கேக்குறாரு. வஜ்ராயுதம் கர்ணனுக்கு இந்திரதேவன் பரிசா கொடுத்தது. அந்த வஜ்ராயுதத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, கர்ணன் தனக்கு நேரா இருக்கிற யாரை நோக்கி வஜ்ராயுதத்தை செலுத்தினாலும் அது அவங்கள வதச்சிரும். அத்தோட அதுவும் அழிஞ்சு போயிடும். ஆனா கர்ணன் அதை உபயோகப்படுத்த யோசிக்கிறாரு. காரணம் அத அவர் அர்ஜுனனுக்காக வச்சிருக்காரு. ஆனா துரியோதனனோ இப்போ கர்ணன் வஜ்ராயுதத்தை பயன்படுத்தலன்னா தான் அழிஞ்சு போயிருவேனோ, தான் அழிஞ்சு போயிட்டா இந்த போரை நின்னுரும்னு சொல்லி கேக்குறாரு. உடனே கர்ணனும் வேற வழி இல்லாம வஜ்ராயுதத்தை கடோத்கஜன் மேல செலுத்துறாரு. அந்த வஜ்ராயுதத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, கர்ணன் தனக்கு எதிராக நிக்கிற யாரை நோக்கி அந்த வஜ்ராயுதத்தை செலுத்தினாலும் வஜ்ராயுதம் அவங்கள வதச்சிட்டு தானும் அழிஞ்சு போயிடும். ஆனா கர்ணன் அதை பயன்படுத்த யோசிக்கிறாரு. காரணம் கர்ணன் வஜ்ராயுதத்தை அர்ஜுனரை வதைக்கிறதுக்காக வச்சிருக்காரு. ஆனா இப்போ அவரு வஜ்ராயுதத்தை பயன்படுத்தலைன்னா துரியோதனன் வதைக்கப்படுவாரு. துரியோதனன் வதைக்கப்பட்டா போரே நின்னு போயிரும். வெற்றி பாண்டவர்களோடது ஆயிரும். அதனால வஜ்ராயுதத்தை கடோத்கஜன் மேல செலுத்துறாரு. கடோத்கஜனும் தன்னோட மிகப்பெரிய உடலை கீழே விழும்போது கூட கௌரவ சேனைகள் மேல படுத்து விழுந்து ஒரு பெரிய படையையே அழிச்சிட்டு தன்னோட உயிரை துறக்கிறாரு. குருஷேத்திர போரோட 17வது நாள் நம்ம கதாநாயகன் கர்ணன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குந்தி தேவி கிட்ட ஒரு வாக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, அர்ஜுனரை தவிர மீதம் இருக்கிற பாண்டவர்களான 4வரையும் நான் தாக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால போர்க்களத்துல இவங்க 4வரையும் தாக்காம நேரா அர்ஜுனர் கிட்ட போய் போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சமமா மோதிக்கிறாங்க. இந்த சமயத்துல கர்ணன் தக்ஷனோட உதவியால ஒரு அம்பு ஒண்ணு எய்றாரு. அவர் எய்கிற அம்புல தக்ஷன் வந்து அமர்ந்திருக்காரு. முழு விஷத்தையும் அந்த அம்பு படுறவங்க மேல தாக்குறதுக்காக அப்படி செஞ்சிருக்காங்க. அப்படி தக்ஷன் இருக்கிற அந்த அம்பு அர்ஜுனரை நோக்கி வர வேளையில கிருஷ்ணன் தன்னோட காலால அர்ஜுனர் இருக்கிற தேர ஒரு படி மண்ணுக்குள்ள இறக்கிடுறாரு. அதனால அர்ஜுனன் அந்த அம்புல இருந்து தப்பிச்சிடுறாரு. மேலும்
கிருஷ்ணர் கர்ணனை திசை திருப்புறதுக்காக தன்னோட தேரை தூரமா செலுத்திட்டு போறாரு. கர்ணனும் அர்ஜுனரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கர்ணனோட தேர் சக்கரம் மண்ணுல சிக்கிருது. கர்ணன் தேர்ல இருந்து இறங்கி சக்கரத்தை மண்ணில இருந்து மீட்க முயற்சிக்கிறாரு. அந்த சமயத்துல கர்ணன் நிராயுதபாணியா நிக்கிறாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்லி கர்ணனை தாக்க சொல்றாரு. இதுதான் தக்க சமயம்னு, இத விட்டா கர்ணனை தாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அர்ஜுனரோ இப்படி செய்யறதுக்கு மறுக்கிறாரு. காரணம், கர்ணன் நிராயுதபாணியா நிக்கிறாரு. கர்ணனும் அர்ஜுனர் கிட்ட, அர்ஜுனா, என்ன நீ இப்ப தாக்க கூடாது, நான் நிராயுதபாணியா நிக்கிறேன், அதுவும் இல்லாம என்னோட தேர் சக்கரத்தை நான் மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் இருவரும் போர் செய்யலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கிருஷ்ணரோ தொடர்ந்து அர்ஜுனரை கர்ணனை தாக்க சொல்லி வற்புறுத்துறாரு. அதனால அர்ஜுனரும் வேற வழி இல்லாம கர்ணனை தாக்குறாரு. கர்ணனும் தான் கற்ற கலைய உபயோகப்படுத்தி பாக்குறாரு. ஆனா என்னன்னு தெரியல, அவருக்கு திடீர்னு எல்லாமே மறந்துருது. முயற்சி செய்து பாக்குறாரு. ஆனா கர்ணனுக்கு தான் கற்றது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கர்ணன் குழப்பத்துல இருக்கிற அந்த சமயத்துல கிருஷ்ணர் கர்ணனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. தான் யாருங்கிறத கர்ணனுக்கு உணர்த்துறாரு. அத்தோட கர்ணன் செய்த தவற கர்ணனுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னோட தர்மம், நட்பு செஞ்சோற்று கடன்னு சொல்லி நீ அதர்ம வழியில போய் வீழ்ந்துட்ட. அத்தோட உன்னோட சகோதரர்களின் மனைவியான திரௌபதியை துகிலுரியறதுக்கு நீ உதவியா இருந்திருக்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணை காப்பாத்துற வேளையில அந்த பெண்ணை தாசின்னு சொல்லி அவையில அவமானப்படுத்தி இருக்க. அத்தோட உன்னோட சகோதரரின் புதல்வனான அபிமன்யுவையும் கடோத்கஜனையும் வதைக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணமா இருந்திருக்க. இதனால நீ உன்னோட மரணத்தை ஸ்ரீகரிச்சுதான் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. கர்ணனும் தன்னோட உண்மையான நிலைய புரிஞ்சுக்கிறாரு. கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. தன்னோட மரணத்தை ஸ்ரீகரிக்க தயாரா இருக்காரு. அந்த சமயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனரை தாக்க சொல்லி சொல்றாரு. அர்ஜுனரும் கர்ணனை தாக்குறாரு. கர்ணனும் இன்முகத்தோட அந்த அம்புகளை தன்னோட நெஞ்சில வாங்கி தரையில வீழ்ந்துடுறாரு. கர்ணன் இறக்குற தருவாயில பாண்டவர்களுக்கு கர்ணன் யாருங்கிறது தெரிய வருது. உடனே எல்லாரும் போய் கர்ணன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கர்ணன் அர்ஜுனன் கிட்ட தன்னோட புதல்வனை நீதான் எல்லாவித கலைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை குந்தி தேவி மடியில திறந்துட்டு